அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் காம்போ மெட்டீரியல்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, ஒரு ஃபார்முலா புக்லெட். டோட்டலாக இது வந்து ஒரு 5 புக்லெட் வரும். இது வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கிற மெட்டீரியல் கலெக்ஷன். இல்லை சார் நான் சாப்டர் வைஸும் படிக்கணும் அப்படின்னா மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எம்சிக்யூஸ் வித் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் இதுவுமே வந்து ஒரு ஃபுல் காம்போவோட உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த காம்போ மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ வேணுன்றவங்க இமிடியேட்டாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ், நிறைய ஐடியாஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ டெஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போடுவேன். ஸோ எஸ்டர்டே வந்து டெஸ்ட் முடிஞ்சது. அதுக்கான கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டை சென்ட் பண்ணி அவங்க ஸ்கோர் வந்து போட்டுட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இப்போ ரியல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ், முக்கியமான கான்செப்ட். அதாவது என்னுடைய ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா இருக்கும். அதாவது பேசிக் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் நீங்க ப்ராப்ளத்த வந்து அவ்வளோ நீட்டா பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் குடுத்துருவேன். ஸோ அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா இருக்கும். ஒரு 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 ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கிளியரா மாட்டிடும். ஸோ அதனால நீங்க அத ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இப்ப நான் இப்ப ரியல் கிளாஸஸ் நான் உங்களுக்கு குடுக்க போறேன் அப்படின்னா, ரியல் அனாலிசிஸ் வீடியோ பார்த்துட்டு, ரியல் அனாலிசிஸ் ஓரியன்டடான எம்சிக்யூஸ வாங்கி நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்குள்ள இருக்கு. அந்த மொத்தமா அந்த 6000 ப்ராப்ளத்துல சாப்டர் வைஸ் 10 சாப்டருக்குமே இருக்கும். 6000 ப்ராப்ளம் 10 சாப்டருக்கும் போட்டிருக்கேன். அது ஒரு 3 ஸ்பைரல் வரும். பெரிய பெரிய ஸ்பைரல். ஓகே. சார் எனக்கு பிஜிக்கும் வேணும் அப்படின்னா, பிஜிக்கும் ரெடியா இருக்குங்க. பிஜிக்கு வந்து 2 ஸ்பைரல் வரும். பெரிய மண்டை பெருசு இருக்கும் அது. ரொம்ப பெருசா இருக்கும் அத வச்சா. ஓகே. ஸோ அத வாங்கி படிங்க. நெறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி பண்றச்ச நீங்க நெறைய கத்துப்பீங்க. நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசு புதுசா கிடைக்கும். ஸோ நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல படிச்ச கான்செப்ட்ட வந்து நினைவுக்கு கொண்டு வர முடியாது. அப்போ கொஸ்டின்ஸ பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க தப்பு பண்றோம்? எத வந்து நம்ம சரியா பார்க்கல? எத கரெக்ட்டா பார்த்துருக்கோம்? அப்படின்றது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே. ஸோ இதுவரைக்கும் என்னுடைய பிஜி டெஸ்ட் குரூப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 360 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி டெஸ்ட் குரூப்ல 192 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாமே டெஸ்ட் எழுதி ரெகுலரா அவங்க மார்க் ஸ்கோர் அப்டேட் பண்ணிட்டு வராங்க. நான் அதுவுமே வந்து யூடியூப்ல நானு அடுத்தடுத்த டேஸ்ல வந்து உங்களுக்கு நான் உங்களுடைய மார்க் எவ்வளோ பேர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்கன்றதையும் உங்களுக்கு நானு அப்டேட் பண்ணுவேன். ஓகே. ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ரியல் அனாலிசிஸ்ல கொஸ்டின் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் இஸ் கவுண்டபிள்? ஸோ ஓப்பன் இன்டர்வல் 0,1 இஸ் கவுண்டபிளான்னு கேட்குறாங்க. ஆர் இஸ் கவுண்டபிளான்னு கேட்குறாங்க. கியூ இஸ் கவுண்டபிளான்னு கேட்குறாங்க. செட் ஆஃப் இர்ரேஷனல். ஆர் மைனஸ் கியூனா செட் ஆஃப் இர்ரேஷனல். ஸோ தெரியும் கியூ இஸ் கவுண்டபிள். ஸோ ஆர் வந்து அன்கவுண்டபிள். ரேஷனல் நம்பர் மட்டும் தான் அதில கவுண்டபிளா இருக்கும். எனி ஓப்பன் இன்டர்வல் இன் ஆர், எனி க்ளோஸ்ட் இன்டர்வல் இன் ஆர் இஸ் அன்கவுண்டபிள். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 3மே உங்களுக்கு ஒரு அன்கவுண்டபிள் செட்ஸ். ஸோ இதில கவுண்டபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா கியூ மட்டும் தான். ஓகே. நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டி என்ஷூர் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சுப்ரீமம் இன் ஆர்? ஓகே. சுப்ரீமம் அதாவது நான் எம்ப்டி செட் விச் இஸ் பவுண்டட் அபோவ் னா அது வந்து அஸ் அ சுப்ரீம். ஓகே. அதே போல நான் எம்ப்டி செட் விச் இஸ் பவுண்டட் பிலோவா இருந்தா அஸ் அ இன்ஃபிமம். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சுப்ரீம் இன் ஆர். அப்போ முதல்ல அந்த செட் வந்து நான் எம்ப்டியா இருக்கணும், பவுண்டட் அபோவா இருக்கலாம், இல்ல பவுண்டட் பிலோவா இருக்கலாம். ஓகே. சுப்ரீமம் பொறுத்தளவுக்கு பவுண்டட் அபோவா இருந்தாக்கணும். இது வந்து ஆக்ஸிமம் கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ரொம்ப முக்கியமானது. ஓகே. எவ்ரி பவுண்டட் அபோவ் செட் ஹாஸ் அட்லீஸ்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி சுப்ரீமம்ன்றது லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஓகே. இது வந்து கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம் சொல்லுவோம் ஆஃப் ஆர்க்கு. ஆர் வந்து ஒரு ஆர்டர்டு ஃபீல்டு. ஸோ அதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டினா என்ன? ரொம்ப முக்கியமானது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் எந்த ஒரு ரியல் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டாலும் தேர் எக்ஸிஸ்ட் n such that there should be n greater than xr. ஓகே. இது வந்து ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது. பட் எனி ரியல் எக்ஸ் சார் நான் சிஎஸ்ஆர் படிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நான் உங்களுக்கு பெஸ்ட்டா ரெஃபர் பண்றது வந்து ஒரு 7 புக்லெட் குடுப்பேன். அதாவது நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வேணா போயிடுங்க. நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பட் எல்லாமே சிலபஸ் என்ன இருக்கும்? ரியல் லீனியர் காம்ப்ளெக்ஸ், ஓடிபிடி, அப்புறம் ஃபங்ஷனல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டோபாலஜி, அப்புறம் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? எந்த சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் இத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, நீங்க காமனா நான் ஒரு மேத்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்றவங்க, நீங்க இது கூட படிச்சுக்கலாம். என்னது இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், கம் சப்பார்டினேட் ஆஃபீசர்ஸ் இது போல எக்ஸாம்லாம் டிஎன்பிஎஸ்சில போடுறாங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்ஸ் கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா
உங்களுக்கு நான் வந்து ஒரு யூஜிடிஆர்பிக்கு 5 புக்லெட் கொடுக்குறேன். ஓகே, யூஜிடிஆர்பிக்கு 5 புக்லெட். நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பிக்கு 2 புக்லெட். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கிறது காலேஜ் டிஆர்பிக்கு வந்து ஒரு புக்லெட். ஸோ இந்த புக்லெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த மொத்தமாக எத்தனை பாருங்க 8 புக்லெட் பாருங்க. இந்த 8 புக்லெட் வாங்கிக்கிட்டீங்க அப்படியே அந்தந்த கரஸ்பாண்டிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்தந்த சிலபஸ் ஓரியன்டாக கொஷின் கலெக்ஷனாக இது உள்ள இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே போதும், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு கீ ஃபேக்டர் மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் படிங்க, பிஜிடிஆர் படிங்க, யூஜிடிஆர் படிங்க, டிஎன் செட்டுக்கு படிங்க. ஓகே, யூஜிக்கு படிக்கனா யூஜி செட்டு காம்போ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிஜினா பிஜி செட்டு காம்போ. ஓகே, டிஎன் செட்டுக்கு படிக்கிறவங்க நீங்கள் இந்த காலேஜ் டிஆர் புக்கு வாங்கி இப்போ படிச்சுக்கலாம். ஏன்னா டிஎன் செட்டு தனியாகவும் போட்டுட்டு வர இப்போதைக்கு அவைலபிள் அது இருக்குது. சரி, இப்போது ரேண்டமாக ஒரு எக்ஸாம் நான் இப்போ சிஎஸ்ஆர் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்ஆர் சிலபஸில் இந்த யூஜியில் உள்ள கண்டென்ட்டை படிச்சிடணும், பிஜியில் உள்ள கண்டென்ட்டை படிச்சிடணும், காலேஜ் டிஆர்பி உள்ள கண்டென்ட்டையும் நீங்கள் படிச்சிடணும். ஓகே, ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து சிஎஸ்ஆருக்கு டெஸ்ட் பேட்ச் போடுறேன், டிஎன் செட்டுக்கும் டெஸ்ட் பேட்ச் போடுறேன், பிஜிடிஆர்பிக்கு போட்டுட்டு வரேன், யூஜிடிஆர்பிக்கும் போடுறேன். ஸோ கரண்ட் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன் செட்டு, சிஎஸ்ஐ. ஸோ இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த 5 புக்லெட்டை நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஒர்த்தாக இருக்குங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன். அந்த புக்லெட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் தான் நான் வீடியோ போட்டுட்டு வரேன். ஸோ அங்கே ரேண்டமாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கிளாஸஸும் கவனிக்கணும், அந்த டெஸ்ட் கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே போல் டெஸ்ட் பேட்ச் போகணும், சண்டே டெஸ்ட் அடிக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்து லிமிட் சுப்ரீமம் ஆஃப் எக்ஸன் ஈக்குவல் லிமிட் இன்ஃபீமம் ஆஃப் எக்ஸன் அந்த சீக்வன்ஸ் என்னவா இருக்கும், கன்வர்ஜ் ஆகும். ஒரு சீக்வன்ஸோடைய லிமிட் சுப்ரீமமும் லிமிட் இன்ஃபீமமும் சேமாக இருந்தால் அந்த சீக்வன்ஸ் ஆல்வேஸ் கன்வர்ஜ் ஆகும். நெக்ஸ்ட், எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இன் ஆர் ஆஸ் அ கன்வர்ஜன்ஸ் யூனிக் லிமிட்டா, ஃபைனைட் லிமிட்டா, மோனோட்டான் சப்சீக்வன்ஸா, கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸான்னு கேட்குறாங்க. எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ், இது பல்சானா வர்சஸ் தேரம். எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ், அது வந்து எது ரிலேட்டடான தேரம், பல்சானா வர்சஸ் தேரம். ஸோ எல்லா டாப்பிக்குமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேங்க, கிட்டத்தட்ட ஒரு 180 வீடியோஸ். அதுவே வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், அதை நல்லா பாருங்க, நிறைய சப்ஜெக்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து the subset of R is compact even only if closed and bounded R. ஒரு செட் வந்து காம்பாக்டா இருக்கு அப்படின்னா அது சப்செட் ஆஃப் ஆர். ஆர் ரேண்டமா பேசுறாங்கன்னு வச்சுப்போம். சப்செட் ஆஃப் ஆர்பிட்ரரி மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து காம்பாக்டா இருந்தா if and only if every open cover has a finite sub cover, அதுதான் நீங்க போகணும். பட் இங்க நம்ம ஆர்ல பேசுற பொறுத்த அளவுக்கு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் தான். ஓகே, நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி டிஃபரன்ஸ் ஃப்ரம் த கண்டினியூட்டி பிகாஸ் இட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டிபெண்ட்ஸ் ஒன்லி அந்த எப்சிலான், ஆக்சுவலாக இண்டிபெண்ட் ஆஃப் த பாயிண்டாக இருக்கும். ஓகே, இது இண்டிபெண்ட் ஆஃப் த பாயிண்ட் தான் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி பொறுத்தளவுக்கு பாயிண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, இன்னும் அப்படி எப்சிலான் ஆர்குமெண்ட் பேசும்போது யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் எப்சிலான், நாட் ஆன் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் நீங்கள் போடுவீங்க? இப்போ யூனிஃபார்ம் கண்டினியூட்டினா என்ன? ஃபார் எவ்ரி எப்சிலான் பாசிட்டிவ் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா such that d of f of x comma f of y is less than epsilon for every d of x comma y is less than delta. ஸோ இந்த எப்போலாம் இது ட்ரூ ஆகுதோ தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா such that இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுதோ அப்போலாம் இது ட்ரூ ஆகும். அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எப்சிலான் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ யூனிஃபார்ம் கண்டினியூட்டி வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் எப்சிலான், நாட் ஆன் த பாயிண்ட். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியங்க. which of the following theorem guarantee differentiability implies continuity அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மீன் வேலிட் தேரம் தான். ஸோ நம்ம மீன் வேலிட் தேரம் என்ன சொல்லுது? f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. ஸோ இதில் f of b minus f of a வந்து எப்படி எழுதிக்கலாம்னா b minus a times f dash of c ன்னு எழுதிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் f of b minus f of a வந்து equal to மாடுலஸ் ஆஃப் b minus a times f dash of c. மாடுலஸ் ஆஃப் f dash of c இது வந்து ஒரு ஃபைனைட் நம்பர். ஸோ சம் அது சீன் எடுத்துக்கிறேன், சம் சீனில் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கும் மாட் பி மைனஸ் ஏ. இப்போ பி மைனஸ் ஏ இஸ் லெஸ் தென் டெல்டாவாக இருக்குது அப்படின்னா வாட் இஸ் ஒரு டெல்டான்னு சூஸ் பண்ணுவோம். டெல்டா ஈக்குவல் டு எப்சிலான் பை கே. ஸோ போடுறச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாட் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் எப்சிலான் மாட். ஓகே, ஸோ அப்போது இந்த கேஸ் பொறுத்தளவுக்கு மீன் வேலிட் தேரம் ரொம்ப முக்கியம். மீன் வேலிட் தேரம் தானே,
F is a continuous on open interval, differentiable on closed. F is continuous on closed interval, differentiable on open interval இருந்தா there exists a point some C such that f dash of C equal to f of b minus f of a divided by b minus a. இது வந்து நம்மளுக்கு பேசிக் ப்ராப்ளம். ஸோ இதை வச்சு நம்ம இந்த கண்டினியூட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமான தியரம். அட் a sequence of function fn converges to f யூனிஃபார்ம்லியாக இருக்குது அப்படின்னா அதோட சுப்ரீமம் ஆஃப் fn minus f converges to 0. இது ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். யூனிஃபார்ம் கன்டினியூட்டி தேரம், ரொம்ப யூனிஃபார்ம் லிமிட்ஸ் தேரம். ஓகே, fn converges to f யூனிஃபார்ம்லியாக இருந்தால் சுப்ரீமம் ஆஃப் mod fn minus f is less than converges to 0-வா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது யூனிஃபார்ம் கன்டினியூட்டி தேரம், ரொம்ப முக்கியமான தேரம். fn கண்டினியூஸ் அண்ட் fn converges to f யூனிஃபார்ம்லியாக இருக்குது அப்படின்னா லிமிட் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு என்னவா இருக்கும், கண்டினியூஸாக. அதே போல் இந்த ஒரு ஆர்குமெண்ட் செக் பண்ணுங்க, fn converges to f யூனிஃபார்ம்லி ஈச் fn's ஆர் பவுண்டடா இருக்குது அப்படின்னா லிமிட் ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடா, அதுவும் நீங்கள் செக் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஃபங்க்ஷன் இஸ் ரீமான் இன்டர்வல் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, b இருக்குது அப்படின்னா அதனுடைய பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி வந்து கவுண்டபிள் மணி பாயிண்ட்ஸாக இருக்குமா இல்லை ஃபைனட்லி மணி பாயிண்ட்ஸா, அப்பர் அண்ட் லோயர் இன்டர்வல்ஸ் ஆர் ஈக்குவலாக கண்டினியூஸாக மோனோட்டானான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டர்வலாக இருந்தால் அது லோயர் அண்ட் அப்பர் இன்டர்வல் வேல்யூ வந்து ஈக்குவலாக. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அப்பர் சம் லோயர் சம்லாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் இதை வந்து ஒரு டெஃபினிஷன் ஓரியன்டான ரிசல்ட்ஸாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பியோட வேல்யூ வந்து கெடுதல். இது எதுக்கு ஈக்குவலான்னு பார்க்குறீங்கன்னா இன்டெக்ரல் 1 to infinity 1 over x power p into dx வந்து எதுக்கு ஈக்குவலான்னு பார்க்குறீங்கன்னா சமேஷன் n from 1 to infinity 1 over n power p க்கு பாருங்க. இது p greater than 1க்கு இது என்ன ஆகும், கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லியாக போய்டும். சரி, இது கன்வர்ஜஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது, p greater than 1க்கு இது கன்வர்ஜ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் a function f is map from open interval 0, 1 to r is a uniformly continuous இருந்தால் if and only if it can be extended to the closed interval a, b r. ஸோ என் பாயிண்ட்லையுமே உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். ஒரு யூனிஃபார்ம் கன்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்து ஓப்பன் இன்டர்வலில் இருக்குன்னா அது க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கும் அது என்னவா இருக்கும், ஒரு யூனிஃபார்ம் கன்டினியூஸாக நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு. ஸோ இது வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான், இதெல்லாம் பவுண்டட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுவுமே உங்களுக்கு பவுண்டட் ஃபங்க்ஷன், டெரிவேட்டிவ்லாம் பவுண்டட் ஆகிடும். பட் எக்ஸ் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ஒரு அன்பவுண்டட் இன் ஆர். ஸோ கிராஃப் உங்களுக்கு தெரியும், இப்படி போயிடும். எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வந்து அன்பவுண்டட் இன் ஆர். ஸோ இது எங்கேயுமே ஒரு கிவன் எப்சிலான் பேண்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த என்டையர் டைல் ஆஃப் த சீக்வன்ஸை மடித்து கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ அதுதான் யூனிஃபார்ம் கன்டினியூட்டிக்கான இது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் பட் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னா f of x equal to x ஸ்கொயர். இது டெரிவேட்டிவ் பவுண்டட் f of x equal to cos x. ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கணும்னா அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வந்து பவுண்டடாக இருக்கும். நான் சொல்கிற ரிசல்ட்லாம் நோட் போட்டு எழுதுங்க. கிளாஸ் கவனிக்கிறதுக்கு முன்னாடி நோட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருங்க, ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நிறைய ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய யூஜிடிஆர்பி ரிலேட்டடாக நிறைய கிளாஸஸ், நிறைய டெஸ்ட் பேட்ச் நிறைய கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அதுக்கு வீடியோ கொடுத்த கண்டென்ட் தான். இது ஃபோல்டராகவே தனியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் பாருங்கள், ரெகுலராக ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. முக்கியமாக இந்த எம்சிக்யூஸ்லாம் வாங்கி படிங்க. இது வந்து பிஜிக்கான எம்சிக்யூஸ் இருக்குல்ல, இது வந்து பிஜிடிஆர்பிக்கான எம்சிக்யூஸ். இதில் வந்து ஒரு 3001 ப்ராப்ளம் இருக்கும். இதை பாருங்க, 3001 ப்ராப்ளம் பிஜிடிஆர்பிக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் கொஷின் புக்லெட் ஒன்று தனியாக இருக்குது. அதில் ஒரு 3400 கொஷின் இருக்கும். ஸோ பிஜிக்கே நியர் ஒரு 7000 கொஷின்ஸ் கிட்ட வந்துடும். பிஜிக்கு 6000 கொஷின். ஸோ ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல். இந்த அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, குரூப் தியரி, ரியல் அனாலிசிஸ், ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, லீனியர் அல்ஜிப்ரா, லெப்லாஸ், ஸோ இது எல்லாமே வந்து யூஜிக்கு அண்ட் பிஜிக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ மெட்டீரியல் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணி டிலே பண்ணிட்டு இருக்க வேணாம். ஒரு ஒர்த்தான மெட்டீரியல் கிடைக்கும்னா அதை நீங்கள் வந்து உடனே யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, நீங்கள் வாங்கி பாருங்கள், அதனுடைய ஒர்த் என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஃபைன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை விட நிறைய கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ்லாம் என்னுடைய வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டே வரேன். தேங்க்யூ.